ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ப்ரான் கறி, அதாவது எறா கறி எப்படி ஈஸியாக செய்ய போகிறோன்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இதுக்கு தேவையான பொருட்களை ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நான் வெங்காயத்தை கட் பண்ணுறேன். நான் ஒரு 500 கிராம் வாங்கினேன். ஆனால் அது அந்த ஷெல்லெல்லாம் அந்த தோடெல்லாம் உரித்து வரும்போது ஒரு 250லேருந்து 300 கிராம் தான் இருக்கும் அந்த இறால். ஒரு பெரிய வெங்காயமும் 2 மீடியம் சைஸில் தக்காளியும் எடுத்திருக்கேன், அவ்வளோவும் போதும். இதுக்கு ஒரு 4 பச்சை மிளகா கீறி வச்சுக்கலாம். இது சின்ன பச்சை மிளகா போதும். நான் இன்றைக்கி மண் சட்டி எடுத்திருக்கேன். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் சூடாகட்டும். கடுகு, தான் சோம்பு, அதாவது பெருஞ்சீரகம் நல்லா ஃப்ரை ஆகும். இதில் 4 பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போடணும். நல்ல ப்ரௌனிஷ் கலரில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இப்போ இதில் நமக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் சீக்கிரம் ஃப்ரை ஆகும். இப்போ இதில் நம்ம ஃப்ரை ஆகிடுச்சு. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் அரைச்சி வச்சுருந்தேன். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு அதோட மணம் போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ நம்ம இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த தக்காளியை போட்டுடலாம். போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியமில் மூடி வச்சாலே போதும். இப்போ நம்ம இதை பார்க்கலாம். அந்த தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சிடுச்சு. இந்த டைமில் நம்ம இதுக்கு தேவையான எல்லா மசாலாவும் போடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், ஸ்பூன் குழம்பு மசாலா, நம்ம மீன் குழம்புக்கெல்லாம் வீட்டில் அரைச்சி வைப்போம்ல அந்த மசாலா, ஒரு 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, இவ்வளோ தான். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதுக்கு கூட நம்ம கொஞ்சோண்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு, இங்கே பாருங்கள், ஒரு 1/4 டீஸ்பூன் கூட இருக்குல்ல, ஒரு கொஞ்சம் பெப்பர் தூள் இதில் போட்டுக்கலாம். பெப்பர் தூள் போட்டால் கொஞ்சம் நல்லா தூக்கலாக நல்லாயிருக்கும். நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்க எறா ஃபுல்லாக போட போகிறேன். இதில் நம்ம ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்ற வேண்டாம். இதை இப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இதுக்குள்ளே தண்ணி இருக்கும், அந்த தண்ணியிலேயே எறா வெந்தால் போதும். கொஞ்சம் நேரம் கழித்து, ஒரு 10-15 நிமிஷம் கழித்து நமக்கு தெரியும் இதுக்கு கொஞ்சம் தண்ணி வேணுமா இல்லையா அப்படின்னு. அப்போ வேணால் தேவைக்கு நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம இதை மூடி வைக்கலாம். இப்போ மூடி வச்சுட்டு பார்ப்போம் 10 நிமிஷம் கழித்து. இப்போ நம்ம அதை பார்ப்போம், இந்த எறாயிலேருந்து எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு. இதை இப்படியே நல்லா திருப்பி விட்டுட்டு, இதில் கொஞ்சம் தண்ணி வேணும், ஏன்னா எறா வேகணும். அதுக்காக இதில் கொஞ்சோண்டு தண்ணி தான் நான் விடுறேன், பார்த்துக்கோங்க. இவ்வளோ தான், இவ்வளோ விட்டால் போதும். இந்த தண்ணியை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கொதிக்க விட்டு நல்லா கிரேவி பதத்துக்கு எடுக்கலாம். ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பார்த்திங்களா, இந்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு ஒரு கறி பதத்துக்கு வந்துச்சு. உங்களுக்கு இந்த பதம் போகணுன்னா இந்த எறா வெந்துச்சு பார்த்துக்கோங்க. நான் எவ்வளோ பெரிய எறா போட்டேன், அது எந்த அளவுக்கு சின்னதாக இருக்குது பாருங்கள். ரொம்ப எறா நீங்கள் வேக விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி கட்டி ஆகிடும். இப்போ எனக்கு இது சப்பாத்திக்கு தான் நான் சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிப்பேன். அதனால் இந்த கடைசியில் நம்ம என்ன விட போகிறோம் அப்படின்னா, இப்போ நான் கொஞ்சம் நாங்கள் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன், அதை அப்படியே மேலே விட்டுட்டு சூடாகிட்டு நம்ம இறக்கலாம். உண்மையாகவே இந்த கறி சூப்பராக இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த இறால் கறி பிடிச்சிருந்தா எம்ஜேஎஸ் அம்மா ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடுற நிறைய வீடியோஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் ஒரு 90% வீடியோஸும்
சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி அனலிட்டிக்ஸில் காமிக்குது. அதனால் நீங்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா இன்னும் நான் ரொம்ப சந்தோஷம் ஆகி நிறைய வீடியோ இனி வர்ற ஃப்யூச்சரில் வந்து நிறைய ஸ்வீட்ஸு ரெசிபி அப்படியெல்லாம் பண்ணலான் இருக்கேன். நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.